இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை எடுத்திருந்தேன். அன்றைக்கி அமாவாசை சாமி கும்பிட்ற வேலை இருந்தது. காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து எல்லா வேலையும் கடகடன்னு பார்த்துட்டேன். ஏன்னா பசங்க கிளம்புறதுக்குள்ளேயே சாமி கும்பிட்டுட்டா தான் பசங்களுக்கும் லஞ்ச் கட்டி கொடுக்கணும். நாங்கள் எல்லாருமே லஞ்ச் கட்டிட்டு எடுத்துகிட்டு போனோம். வீட்டில் பூத்திருந்த நம்ம நித்தியமல்லி பூவையே வந்து நல்லா கட்டிட்டு சாமிக்கு வச்சு விட்டுட்டேன். நம்மளுக்கு காலையில் என்றைக்காவது சீக்கிரமாக வெளியில் போகணும், ஏதாவது வேலை இருந்தால், அதாவது மறுநாள் சாமி கும்பிட்ற வேலை இருந்தால் முன்னாடியே தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வேலையை பார்த்துக்கிட்டா நம்ம எல்லா வேலையுமே ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் பார்த்திங்கன்னா பூஜா எனக்கு கொஞ்சம் எழுந்து அன்றைக்கி ஹெல்ப் பண்ணியிருந்தா. சாமி கும்பிட்ணுன்னதால் பூஜா காலையில் வீடெல்லாம் பெருக்கி கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருந்தா. இன்றைக்கி வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் பூத்து இருந்தது, அதையும் வந்து பறித்து சாமிக்கு வச்சு விட்டுட்டேன். சாமிக்கு வந்து சாம்பிராணியும் ரெடி பண்ணிட்டேன். புகழ் ரெடி ஆகிட்டான். புகழுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமைனா வந்து ஏதாவது ஒரு தீம் வச்சு கலர் ட்ரெஸ் வைக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பைஜாமா ஜிப்பா சொல்லியிருந்தாங்க. அது வந்து புகழுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு அவங்க பெரியப்பா எடுத்து கொடுத்துருந்த ட்ரெஸ்ஸு. அது வந்து இப்போ கொஞ்சம் டாப் மட்டும் சின்னதாகிடுச்சு. ஆனால் அது வந்து ஜிப்பா மாதிரி இருந்ததால் அதனால் அதை தான் நான் போட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி ரொம்பவே க்யூட்டாக இருந்தான். காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வச்சுட்டு பேக்கும் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக பண்ணால் எல்லா வேலையுமே நம்ம சீக்கிரமாக பிளான் பண்ணிட்டா நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாகவே பண்ணிடலாங்க. அவங்க அப்பா சாமி கும்பிட்றதுக்குள்ளே நான் சைடில் ஒரு சில வேலைகள்லாம் கிச்சனில் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் சாமான் தேய்க்கிற வேலை இருந்தது, அதையும் நான் சாமான் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தல் பசங்களுக்கு பொரிச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டும் போது நைட்டிலே இருக்கேன்னு நினைக்காதீங்க. நைட்டியில் இருந்தால் தான் எனக்கு வேலை நடக்கும். நான் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் கிளம்பணும். அதுக்கப்புறமா தான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பணும். ஏன்னா வந்து எனக்கு நைட்டி தான் என்னோடய ஃபேவரட் ட்ரெஸ்ஸுன்னே சொல்லலாம். அதில் தான் நான் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருப்பேன். வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பசங்களும் நல்லா ரெடி ஆகிட்டாங்க. புகழ் அழகாக போஸ் கொடுத்துட்டு நின்றுட்டுருக்கான். ஃபஸ்ட்லாம் அழுதான், இப்போ கொஞ்சம் 2-3 நாளாக ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டான் இன்ட்ரெஸ்ட்டாக. அமாவாசைக்கு 3 இலை போடுற வழக்கம் எங்களுக்கு இருக்குது. அதில் வந்து ஒரு இலையை புகழும் பூஜாவும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க. அவங்க அப்பா ஒரு இலையை சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு இலையை வச்சுட்டு 3 பேரும் வந்து கிளம்பிட்டாங்க. புது ஸ்லிப்பரை வெளியில் வச்சா ஜாக்கி வந்து கடிச்சிட்றான்னு சொல்லிவிட்டு அதை உள்ளே வச்சுருந்தேன். அதை வந்து உள்ளே வந்து போட்டுட்டு போயிட்டுருந்தாங்க. இவங்க கிளம்புனதுக்கப்புறமா நான் என்னோடய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கிற மிச்ச வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புகழ் அவரோட வாய்ஸ் அடிக்கடி கொடுக்கணும்னு ஆசைப்படுவான். அதனால தான் நான் எப்போனா வந்து அவனோட வாய்ஸையும் இதில் ஆட் பண்ணுவேன். தேங்க்யூ.